ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸா இருக்காங்க, ஐசியூ, அதாவது பாத்தீங்கன்னா உயிரை காப்பதுக்காக ஐசியூ கொண்டு போறாங்கன்னு நினைக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன டிசீஸ் அதெல்லாம் பார்க்காம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உயிரை தக்க வைக்கிறதுக்கு என்ன. என்னடா அலெக்ஸ், என்ன புரியுது கேட்கல என்ன? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, அவங்க பேசிட்டு போனது தப்புன்ற மாதிரி கொஞ்சம் இது வருது. நான் ஒன்னே சொல்லிடுறேன். அவங்க பேசுறேன்டா ஒரே இல்ல ப்ரோ, அவங்க சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கிடையாதுடா, அவங்க சொன்னது ஹேட்ஸ் ஆஃப் தான். நான் எப்பயும் நான் சொல்றது இல்ல நான் எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னதுன்னா, ஸோ இன்னைக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அதாவது இங்க வந்து ஒரு ஸ்கூல் ஒன்றுத்துல வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் எனக்கு மேக்ஸ் டீச்சரா தெரியல. ஒரு டீச்சர் ஒருத்தர் 40 பொண்ணுங்களை, ஓகேவா, ஸ்கூல் பொண்ணுங்களை 40 பொண்ணுங்களை வந்து ஹராஸ் பண்ணியிருக்காரு. அதை பத்தி அந்த பொண்ணுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அது வந்து பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சைல்டு ஹெல்ப்லைனிங் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் வந்து எடுக்கல. இது வந்து பேப்பர்லயே வந்துருந்துச்சு, ஓகேவா. கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு மேல இப்ப ரீசெண்டா வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அது வந்து என்னது வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ஒரு கேஸ் ஒன்று நடக்குதுன்னாலோ பாத்தீங்கன்னா, அது எப்படி சொல்றது, ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னாலோ பாத்தீங்கன்னா முதல்ல கேஸ் எடுக்க மாட்டாங்க. புரியுதா? இங்க பேசிக்காவே பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு. இங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பிரச்சனை இருக்கு. எப்படின்னா இங்க விமன் போலீஸ்க்கே பாத்தீங்கன்னா தாலி செயின் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. புரியுதா? நீங்க அதெல்லாம் பத்தி இது பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சொன்ன நான் 100% நான் ஒத்துக்கிறேன். புரியுதா? வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வீட்லயும் என் குழந்தைக்கும் சரி எனக்கும் சரி பாத்தீங்கன்னா என்னோட என்னோட இதுக்கும் நான் வந்து எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணுவேன். இதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா குட் டச் பேட் டச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நானும் சொல்லி கொடுத்து வளர்ப்போம். புரியுதா? அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தா ஹியூமன் ஹராஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலும் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து ஹியூமன் ஹராஸ்மெண்ட் தாண்டி இன்னைக்கு போக்சோ சட்டம் வந்து ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்கு. அந்த சின்ன குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு, புரியுதா? அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்குன்னா அது வந்து ஒரு வாத்தியார் ஏன் இது பண்ண மாட்டாருன்னா, ஏன்னா வாத்தியார் சந்தர்ப்பம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய பாலிடிக்ஸ் தான் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. புரியுதா? இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தவிர்க்க முடியுமா, அவங்க வந்து தடுக்க முடியுமான்னு அது தடுக்கிறதுக்குன்னா அவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம வந்து 10 நம்ம வந்து சொல்ல முடியாது. இல்ல ப்ரோ, ப்ரோ ஒரே ஒரே என்ன கான்டெக்ட்னா, இது வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க சொல்றாங்க ப்ரோ. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அதை விட்டுருவோம். இப்ப நீங்க சொல்றது உங்க பெர்ஸ்பெக்டிவ், அதை ஆட் பண்ணிட்டீங்க, கரெக்ட், ஓகேவா? அது வந்து அதாவது அதை கான்ட்ராடிக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அவங்க வச்சிட்டாங்க, உங்க பெர்ஸ்பெக்டிவ் நீங்க வச்சிட்டீங்க, அவ்வளவுதான். ரெண்டுமே இல்ல ப்ரோ, நான் எப்படி சொல்றேன், நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். அவங்க சொன்னது வந்து அது வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன், ஓகேங்களா? அது வந்து இப்போதைக்கு கிடைக்காது. ஆனா இன்னைக்கு உண்டான அந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா, அதாவது பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற ஒரு ஹராஸ்மெண்ட் வந்து ஒரு பொண்ணோ ஒரு அந்த குழந்தையோ பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத லெவலுக்கு ஒரு வந்து ஒரு த்ரெட் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. அந்த த்ரெட்டுக்காக தான் பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் நீங்க இப்ப சொன்னது என்ன ஆங்கிள்னா, ஹரிஷனா கரெக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நடக்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம போய் சொல்றதுக்கு தான் வந்து நமக்கு வந்து இதா இருக்கு. பட் அவங்க சொல்றது கரெக்ட், இவங்க சொல்றது சாரி, ஒரு செகண்ட் இருங்க, ஒரே ஒரு செகண்ட். நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லாரும் அவங்க பாயிண்ட் ஷேர் பண்ணிட்டீங்க. கன்க்ளூட் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பிரச்சனைன்னு ஒரு விஷயம் நடக்கிற போது எல்லாத்துக்கும் செவரல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். இப்ப அவங்க சொன்னது ஒரு வழி, அதையும் சரி பண்ணணும். இப்ப இவர் சொல்றது சட்ட சிக்கல்கள், எவ்வளவு பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க, ஆட்சியில இருக்கவங்க எவ்வளவு ஒரு இதுவே இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு. சோ இதுல எப்படின்னா, அதை பிக்ஸ் பண்ணிட்டு இதை பிக்ஸ் பண்ணாம விட்டாலும் ப்ராப்ளம், இதை பிக்ஸ் பண்ணிட்டு அதை பிக்ஸ் பண்ணலாம் ப்ராப்ளம். சோ we have to act in every possible ways. எல்லாத்துலயும் என்னென்ன வகையில வந்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணுமோ, பர்சனலாவும் பப்ளிக்காவும் ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எல்லாருமே ஒத்துழைக்கிற போதுதான் இது 100% கிளியர் ஆகும். சோ இது எல்லாமே வந்து நம்ம செயல்படுத்தணும். அதை இதுல எதுவுமே நெக்லெக்ட் பண்ண முடியாது, எல்லாமே செயல்படுத்தணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் தான். புரியுதா? என்ன பண்றாங்க இல்ல அலெக்ஸ், நீ பொறுப்புல வராது. ஒரே நிமிஷம், நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க சொன்னது வந்து நான் 100% நான் ஒத்துக்கிறேன். இன்னொன்னு வந்து அதுவும் கரெக்டான விஷயம் தான். ஆனா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் ப்ராசஸ். அது வந்து பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு முடிக்க முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் பாத்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டா அந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த உமன் ஹராஸ்மெண்ட், குழந்தைங்க அது ஒழிக்க முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
அது வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு இதுவா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது, அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சடன் ஆக்ஷன். கரெக்ட் ப்ரோ. அது அதான் அவங்க சொன்னது என்னன்னா, இப்ப தளபதி இல்ல வந்தாலும் இல்லப்பா பொதுவா எல்லாமே டாபிக் இல்ல அலெக்ஸ் லெட்ஸ் கோ டு அது நெக்ஸ்ட் டாபிக். அது முடிஞ்சிருச்சு, அது ரெண்டு பேருமே அது எக்ஸ்பிளைன் அது பண்ணிட்டீங்க. அது ஆனா முடிஞ்சிருச்சு. எடுக்கிற நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் சிவியரா இருக்கும் யா யா தளபதி யா வந்தா. அது யா யா அது கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இங்க வந்து பேசுறாங்க அதை பத்தி. அந்த ஓகே, சிம்பிள் மேட்டர். நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ். அதுக்கு முன்னாடி ஆந்தனி செல்வின்றவங்க ஸ்பீக்கர் வந்தாங்க, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க பேசுறது கேட்டுச்சுன்னா சொல்றோம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்த மான்ஸ்டர் கேக்குதா? இரு அவங்க அன்மியூட் பண்ணல. சரி, ஒரு கால போல் இருக்கு. சரி, மான்ஸ்டர் பேசு. கேக்குதா அந்தோ? சரி ஓகே. ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி நிறைய டேட்டாஸ்லாம் நான் கோ த்ரூ பண்ணி நிறையா ஒர்க்ஸ் பண்ணி நான் பார்த்த போதும் டேட்டாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் நாட் பப்ளிஷ்டு, அதுதான் உண்மை. அண்ட் வந்து நம்ம இங்கே இவங்கெல்லாம் நம்மளை ஏன் இவ்வளோ பேசுகிறானுங்கன்னா, டிஃபெண்ட் பண்ணுறானுங்கன்னா, தேர் ஆர் நோ டேட்டாஸ். நோ டேட்டாஸ்னால தான் தே ஆர் கிவிங் எ ரைட் பேக் ஆன்சர். இந்த ஆன்சர் தைரியமாக கொடுக்க முடியுதுன்னா, நீ பீகார் போ, நீ முடிஞ்சா உத்தரப்பிரதேஷ் போ வால் அப்படின்னா, வாட் யூஆர் ட்ரைங் டு மேக் எ சென்ஸ். தமிழ்நாட்டில் வாழ்றது எப்படி கஷ்டமா இருக்கு, எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு விமென்ஸுக்கு டே டு டே லைஃப்ல. ஈவன் விமன் போலீஸ் ஆர் கெட்டிங் ஹராஸ்மெண்ட் இன் அ பப்ளிக் பிளேஸ். தனியா இருக்கும் போது இல்ல, பப்ளிக் பிளேஸ்ல நடக்குது அந்த விஷயம். இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் லீடு நீ கொடுக்குற ட்ரக்ஸ் தான். இங்க இருக்க ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. ஆல்கஹாலிக் நீ எந்த அளவுக்கு நீ வந்து இங்க பப்ளிசிட்டி. என்ன ஒரு சிரிப்பான விஷயம் நீங்க பாருங்க, இடி ரைடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இஸ் லைக் ஆல்கஹாலிக் டிபார்ட்மெண்ட். இந்த துறையை 3 நாளா இடி ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஊழல் நடக்குது. நாம பாட்டிலுக்கு 10 ரூபா மேல வச்சு வித்து ஊழல் தான் அது நடக்கும். என்ன ஒரு விஷயம்னா, பொங்கலுக்கு 1000 ரூபா நம்மளுக்கு கொடுக்க காசு இல்லை, ஆனா பொங்கலுக்கு மட்டும் இவங்க 700 crores வந்து இவங்க ரெவன்யூ பண்ணிருக்காங்க வேற ஆல்கஹாலிக் டிபார்ட்மெண்ட்ல. ஒரு இயருக்கு 45,000 crores ரெவன்யூ பண்ற ஒரே ஜென்ரேட்டர் டிபார்ட்மெண்ட் வந்து இது ஆல்கஹாலிக் டிபார்ட்மெண்ட் தான். நீ இந்த அளவுக்கு நீ சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸை நீ பண்ணிட்டு இருந்தா, ரெகுலேட் பண்ணாம பண்ணிட்டு இருந்தா அப்ப இப்படிதான் இருக்கும். பட்ட பகல்லையும் ஓப்பன் பண்ணி விற்கிறா. நீ 12 o'clock மேலன்ற எத்தனை இடத்துல 12 o'clock மேல இருக்கு? நிறைய இடத்துல ஓப்பனா காலைல 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு விற்கிறானே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விற்கிறாங்களே. நீங்க அதுல அங்க ஒரு போலீஸ், நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்கூலுக்கு வெளியில ஒரு போலீஸ் போடுற மாதிரி இந்த மாதிரி ஏரியா வெளியிலயும் நீ ஒரு போலீஸை போட்டு ரெகுலேட் பண்ணா முக்காவாசி தப்பு நடக்கிறத தடுக்கலாமே. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வரத போலீஸ் இருக்கிறத பார்த்தாலே பயந்து போயிடுவான். நீ அங்கேயே உன்னோட டிபார்ட்மெண்ட்ல நீ ஃபெயிலியர் பண்ணிட்டு இருக்கியே. குடிக்கிறவன் நீ எப்படி வேணா குடி, நீ எப்படி வேணா குடிச்சிட்டு போ, ரோட்ல போய் நீ என்ன வேணா பண்ணு, அப்படிதான் இருக்கு. குடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும்? அவனுக்கு அவனோட கெப்பாசிட்டி இருக்காது. அவன் எப்படி இருக்கணும், நார்மலா இருக்கணும்லாம் இருக்காது. அவன் மிஸ்பிஹேவ் தான் பண்ணுவான். இதெல்லாம் எங்க லீட் பண்ணுது? நீ கொடுக்குற ஆல்கஹாலிக் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இந்த மெத்தபேட்டைலாம் நம்ம யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஐ நெவர் எனக்கு இதை பத்திலாம் தெரியாது. தமிழ்நாட்டில் அசால்ட்டா இவங்க கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. கிலோ கணக்கில் பிடிச்சிட்டு இருக்கானுங்க, டன் கணக்கில் பிடிச்சிட்டு இருக்காங்க சென்னையில. இதெல்லாம் எங்கப்பா லீட் பண்ணுது? இதுதான் கொஸ்டினைஸ் பண்றோம் நாங்க. நீ இப்போ சொல்றீங்களா இது பீகார பாரு, ஒரிசா பாரு, நீ எதையும் பார்க்க வேணாம், நீ தமிழ்நாட்டை பாரு. நீ கேஸ் ரிப்போர்ட்ஸ் இல்லாம தான் இப்போ நீ வந்து இப்போ எங்க கிட்ட முட்டு கொடுத்துட்டு இருக்க. உன்னோட ஆல்கஹாலிக் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லயே சொல்லியிருக்கு 45,000 crores ரெவன்யூ நாம பண்ணிருக்கோம் போன வருஷம்ட்டு. அவ்வளவு பேர் குடிச்சிட்டு இருக்கான், அவ்வளவு பேர் அங்க நாசமாயிட்டு இருக்கான். இதெல்லாம் நீங்க வந்து எப்போதான் வந்து திருத்த போறீங்க? நீ ஒரு இடத்துல வந்து தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ அங்க ரெகுலேட் பண்ணிருக்கணும். அதை பண்ணாம விட்டுட்டு நடந்ததுக்கு அப்புறம் நான் ரெகுலேட் பண்ண ட்ரை பண்றேன்னா, நீ ட்ரை மட்டும் தான் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது கடைசி வரையும். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது கம்பல்சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் டு டேக் ஆக்ஷன். பிகாஸ் நான் கண் கூட பாக்குறேன், ஈவன் எவ்ரி ஒன் கேன் விட்னஸ் திஸ். காமன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் அடிக்டட் ஃபார் த ஆல்கஹாலிக் அண்ட் அனதர் ட்ரக்ஸ். ஈஸிலி தே கோயிங் அண்ட் கெட் அண்ட் ஈஸியாக வாங்கிடுறாங்க ஒயின் ஷாப்ல போயிட்டு. இந்த விஷயத்த முதல்ல ரெகுலேட் பண்ணு. அங்க ஒரு போலீஸை போடு. நீ உள்ள வரவன நீ தடுக்கலாம் வேணாம், நீ யாருன்னு கேட்டு ஐடென்டிஃபிகேஷன் காட்டு. அபோவ் 18 மேல இருக்கியா, தென் யுவர் அப்ரூவல். Even a college student, school student wearing a tag or wearing a bags, don't allow them. இதை முதல்ல ரெகுலேட் பண்ணி. இங்கேயே தப்பு பண்ணிட்டு இருக்க ஸ்கூல் காலேஜ் பையன்லாம் அருவா கத்தியை வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், எல்லாரையும் குத்திட்டு இருக்கான் பப்ளிக் பிளேசஸ்ல. அது பப்ளிக்கை போட்டு அடிச்சிட்டு இருக்கான், அது ட்ரக் அடிச்சுட்டு. நார்மலா தான் நடந்திருக்குமா?
பப்ளிக் ஃபோரம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா இதுதான் மோசம். நைட்டு எங்க எல்லாருமே ஒன்று சொன்னீங்க, நிறைய கேசஸ்ல வந்து சில விஷயங்களை வந்து மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, மெயினான ஹப்ல நடக்கிறது தான். சென்னையில மட்டுமே நான் ஒரு டேட்டா சொல்றேன். சென்னையில மட்டுமே தேர் ஆர் 139 கேசஸ், 138 கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு சோ ஃபார். இதெல்லாம் வந்து என்ன நீங்க குறிக்காக முடியுதுன்னா இதுதான் குறிக்காட்டுது. நைட் நேரத்துல உமன்ஸ் ஆர் சேஃபா இருங்கன்னு நீங்க சொல்றதை விட தே நீட் டு ஃபீல் தே ஆர் சேஃப். அதுதான் மெயின். ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ற இடம் இது சென்னை. நீங்க வந்து ஒரு ஒரு நைட்ல வந்து வேலைக்கு போகாதான் சொல்றதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னிப்பா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு பொண்ணு வேலைக்கு போறதுக்கும் நீங்க விடணும், அந்த தைரியத்தை கொடுக்கணும். ஓகே, ஒரு ஒரு இந்த செகண்ட். திமுக அவங்க ஆந்தனி என்ஆர்ஐ செல்வி வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பேசுறாங்க, கேட்டுக்கலாம். பேசுங்க. கேக்குதா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, லெஃப்ட்ல கீழ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மைக்கு அவர் சொன்னதுதான். பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து தமிழகத்திலே கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இன்னைக்கு வந்து கிராமப்புறங்களிலும் சரி நகரத்திலையும் சரி பெண்கள் வந்து அதிகமா வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர்றாங்க. எல்லாத்துக்கும் மெயின் காரணம் வந்து அடிப்படையிலே வந்து திமுக அரசுல வந்து அதிக கடன்களை கிராமப்புறங்களில் வந்து அதிக கடன்களை குழுக்களை அமைச்சு கடன்களாக்கி விட்டு அங்கனைக்கு ஒயின் ஷாப்பு திறந்து அங்கே ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வர்ற கஷ்டப்படுற ஆண்கள் வந்து ஒயின் ஷாப்பை திறந்து விட்டு அங்கனைக்கு குடிச்சிட்டு வர்றாங்க. அதை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக எல்லாமே இன்னைக்கு வந்து பெண்கள் அனைவருமே அனைத்து மாவட்டத்திலுமே கன்னியாகுமரியிலிருந்து நம்ம கிருஷ்ணகிரி வரைக்குமே அனைத்து மாவட்டத்திலுமே நான் தொடர்புல இருக்கேன். எல்லாருமே மாற்றத்தை எதிர்நோக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு தானா சேர்றாங்க. பெண்கள் ஆண்கள் இருவரும் தானா சேர்றாங்க. ஆனா ஆளும் கட்சிக்கிட்ட ஒருத்தவங்க வீடு கட்டி இருக்காங்க, அந்த இலவச வீடு அதை வச்சு ஏதாவது போஸ்டிங் கிளையில போஸ்டிங் இந்த மாதிரி வாங்கினவங்க மறைமுகமா செயல்படுறாங்க. இது வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பண்ற பணி வந்து சரியான வழியில பண்ணிக்கிட்டு இருக்கோம். போராட்டங்கள், சில இடத்துல எதிர்ப்புகளை தெரிவிக்கிற இடத்துல எதிர்ப்புகள். இப்ப நம்ம ஒரு மனுவை ஒரு ஊர்ல இது நடக்கல, இந்த இடத்துல இந்த வேலை நடக்கல, ரேஷன் கடையிலையோ போக்குவரத்துலையோ இடையூறுகள் இருக்குதுன்னு சொல்லி லைட்டா கம்ப்ளைண்ட் வந்து அந்தந்த தொகுதியில இருக்க அமைச்சர்கள்ட்ட போய் கொடுத்தாவே இன்னைக்கு வேகமா வேலை எடுத்து செய்யறாங்க. முதல்ல இந்த இது இல்லை, இந்த ஒரு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாவே அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குது. நம்ம நல்ல சரியான பாதையை நோக்கி போறோம். 2026 வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெற்றி அடைவோம். தளபதிய முதலமைச்சர் ஆக்கிடுவோங்கிறது 100% உறுதியாகுது. கிராமப்புறங்களில நகரத்துல வந்து சில பேர் வந்து பணத்துக்காகவும் கட்சியில இதுக்காகவும் அந்தந்த தொகுதியை ஏரியாவை ஒன்றிய இது ஏரியாவை எல்லாமே சரி பண்ணி வச்சிருக்காங்க. பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கணும், அதை கொஞ்சம் நம்ம மாற்றணும். கிராமப்புறங்களில இருக்குது, ஆனால் மக்கள் மாறிட்டாங்க. ஏன்னா வீட்டில் ஒவ்வொரு குழந்தைகள் முதல் கொண்டு இன்னைக்கு குடிக்குது, கஞ்சா இருக்குது, பீடி, எல்லா விஷயங்களும் இருக்குது. இன்னைக்கு சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாமே கத்துக்குதுங்க. கீழே போட்டுறத இது எதுக்கு அவங்க பெரியவங்க வைக்கிறாங்கன்னு தெரியாம கத்துக்குதுங்க. அதே மாதிரி பாலியல் துன்புறுத்தல் எல்லா குடும்பத்திலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு அண்ணன் தம்பிங்க பெரியப்பா சித்தப்பா தான் வீட்டில் இருக்க குழந்தைகள்கிட்ட அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இதை அடியோடு அடிக்கணும், இந்த திமுக அரசை அடியோடு அடிக்கணுங்கிறதுக்காக எல்லா வழியிலையும் இது செயல்படுத்தி வெற்றியை நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு பயணமா விஜய் வந்து அரசியலுக்கு இவ்வளவு சீக்கிரம் வருவாருன்னு நாங்களாம் எதிர்பார்க்கல. எங்க தொகுதியில எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து, நான் இருக்கிறது திண்டுக்கல், நான் கல்யாணம் முடிச்சது கன்னியாகுமரி மாவட்டம்.
மாற்றம் இந்த 2 மாவட்டத்துக்குள்ளேயும் பார்த்தா அந்த மாதிரி மாற்றம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் எல்லாமே வந்து மாற்றத்தை நோக்கி எதிர்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த சைடில் எங்கள் மக்கள் நிறையா இருக்காங்க. அங்கேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. எனது பக்கத்து மாவட்டமான சிவகங்கையிலாம் அதிக மாற்றம் ஏற்பட்டிருக்குது. மதுரையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆளும் கட்சியை வந்து அடியோட அடிக்கணும். இந்த தடவை நம்ம அடிச்சோம்னா அடுத்தது எப்பொழுதுமே அவங்க எந்திரிக்க மாட்டாங்கங்கிறதுல தெளிவா மக்கள் இருக்காங்க. நம்ம போற பயணம் சரியா இருக்குது. நம்ம குழு நம்ம தளபதி நம்மளுக்காக எது செஞ்சாலும் நம்மளோட இது வந்து வெற்றியை நோக்கி போகணுங்கிறத நம்ம எல்லாரும் கையெடுத்திருக்கோம். இது தானா சேர்ந்த கூட்டம், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நல்லபடியா நடக்குது. இன்னைக்கு பெண்கள் வந்து வெளியே வந்து போராட்டத்துல இறங்குறாங்கன்னா அவங்க வீட்டுல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க குடும்பத்துல, அவங்க தெருவுல, அவங்க ஊர்ல, அவங்க கிளைகள்ல, அவங்க பேரூராட்சி ஒன்றியத்துல போற வர இடத்துல எத்தனை இடத்துல இதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் முற்றிலுமாக மாறப்போகிறது. 2026 தளபதி ஆட்சியாக உருவெடுத்து வந்துகிட்டு இருக்குது. நாம எல்லாரும் சரியான பாதையில போகிறோம். எது எப்படி நடந்தாலும் இதுவரைக்கும் நடந்ததை வந்து நம்ம பேசி பேசி பெருசாக்குறத விட செய்யற பாதை கரெக்டா போய்கிட்டு இருக்குதாங்கிற கோணத்துல பார்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நல்லா செய்யணும். அப்படி செய்யும் போது மக்கள் மத்தியில தானா வந்து எல்லாம் சேருவாங்க. பணத்திற்காகவோ பதவிற்காகவோ எல்லாரும் கட்சியை சார்ந்து போய் பணம் கொடுத்தா அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாங்கிற மனநிலை மாறி இருக்குது. அது இன்னும் முழுமையாக மாத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நம்ம கட்சியில இருக்கவங்க எல்லாருமே நம்ம அனைவரும் சமம். இதுல வந்து ஜாதி பார்க்காம எந்த ஒரு மதம் பார்க்காம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இதை வீழ்த்தி தளபதியை வந்து 2026 வெற்றி பெற செய்யணும். இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கலாம். நம்மளுக்கு டைம் இருக்கு. இன்னும் ஒரு 14 மாசம் முழு டைம் இருக்குது. கூட்டணி இல்லாமையே வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட பணிகளை கரெக்டா செஞ்சோம்னா வெற்றி பெறலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வந்து இவ்வளவு தூரம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க இன்னும் களத்துல இருக்கிற உண்மைகள் அது எல்லாத்தையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருமே இப்ப இந்த போதைன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு சின்ன இது தமிழ்நாட்டுல இருக்கிற 11 டிஸ்டிலரி 7 ப்ரூவரியில நீங்க ஆக்சுவலா போய் பாத்தீங்கன்னா 80% ஆஃப் டிஸ்டிலரிஸ் அண்ட் ப்ரூவரிஸ் ஓன் பண்றது யாருன்னு பார்த்தாலே உங்களுக்கு அந்த அரசியல் தெரியும். அதுலயும் வந்து அவங்க லாபம் தான், மக்கள் நலன்லாம் கிடையாது அந்த இடத்துலயும். கொள்கை எல்லாமே அந்த காசுக்கு தான். காசு இருந்தா நம்ம எதை வேணா எப்படி வேணா மாத்தி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மக்கள் நலமோ எந்த இதுவும் முக்கியம் கிடையாது இவங்களுக்கு. அதுதான். சோ ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்துல சொல்லு அலெக்ஸ். இல்ல ப்ரோ, இப்ப மாஸ்டர் சொன்ன மாதிரிதான். இப்ப நார்த் கொரியா போனா போவே அனுப்ப மாட்டான். அது பார்த்தா இந்தியா பெட்டர்னு தோணும். நார்த்தை பார்த்தா தமிழ்நாடு பெட்டர்னு தோணும். இப்போ நீங்க 2021 இருந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் பார்த்தாலும் இப்ப பார்த்தாலும் இது ரொம்ப அதிகமா இருக்கும். வாரத்துக்கு 5 நியூஸ் வந்துச்சு தெரியுமா? நீங்க மான்ஸ்டர் நாங்கெல்லாம் பேசியிருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு நார்மலைஸ் ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்றேன், இது நார்மலைஸ் ஆனது பெரிய விஷயம். இது நாளைக்கு இது நம்ம ஏரியால நடந்தாலும் சரி, நம்ம வீட்டுல நடந்தாலும் சரி, இது நார்மலைஸ் ஆறது ரொம்ப பெரிய இது. முன்னாடிலாம் ஒரு பொண்ணுக்கு எதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தா அப்படியா ஐயோலாம் பார்ப்பாங்க. இதோ அந்த பொள்ளாச்சி ஷோலாம் ஞாபகம் அந்த மாதிரி அப்படி பார்ப்பாங்க. இப்பெல்லாம் எவ்வளவு பெரிய அதான் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கிறதுல சவுத் இந்தியால பெரிய காலேஜ். நானே நம்பவே ஏதோ ஃபேக்னு நினைச்சேன். அண்ணா யூனிவர்சிட்டி எப்படிறான்னு பார்த்தா அதே டெலிவரி பண்ணாங்க. ஏதாவது அடுத்து ஏதாவது நியூஸ் வருது, இது பண்றது கூட ஏதாவது இன்னொரு ஆக்டருக்கு அவார்டு தர்றது அந்த மாதிரி ஈஸியா டெலிவரி பண்ணிட்டாங்க. டிவிகே ஃபார் உமன் நீங்க பெரிய டாபிக் எடுத்துட்டு வந்துட்டானுங்க இதுல. ஒரே நிமிஷம் ஒரே என்னன்னா வந்து இப்போ வந்து இந்த ஷர்மிளா டாக்டர் அவங்க போஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஊபியில போய் பாருங்க, மணிப்பூர்ல போய் உங்க ஒய்ஃபை அனுப்பிச்சிருங்க அந்த மாதிரி கேனத்தரவா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வந்து அது வந்து ஒரு டாக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு மொராலிட்டியே கிடையாது அவங்களுக்கு. நான் ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து மக்கள் ரெப்ரசன்டேட்டிவா நம்ம வந்து ஓட் போட்டு எல்லாரும் இப்போ அண்ணா வரதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒவ்வொரு கட்சிக்கு ஓட் போட்டிருப்போம். மெஜாரிட்டி எல்லாரும் டிஎம்கேக்கு தான் யங்ஸ்டர்ஸ் ஓட் போட்டாங்க. ஸோ அப்படி ஓட் போட்டு ஜெயிக்க வச்ச பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் தான் எம்கே ஸ்டாலின். அவரு கையில தான் வந்து சட்ட ஒழுங்கு இருக்கு. ஸோ அவரு தான்
ஒரு உமன் சைல்டு சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. கடமை இருக்குது, ப்ளஸ் அதையும் மீறி தவறு நடந்தால் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பட் இதை வந்து அவங்க வந்து ஒரு 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 பப்ளிக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு, இதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணால் நாங்கள் ஏதாச்சும் பாலிசிஸில் டிஃப்ரென்ஸ் கொண்டு வரணுமா, ஒரு ஒப்பீனியன் நீங்கள் கருத்து சொல்லலாம், இந்த மாதிரி வந்து ஒரு பாலிடிக்ஸை மாடர்னாக கொண்டு போக மாட்டேன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக்கிட்ட கருத்து கேட்குறது சரி, எல்லாரும் தண்டனை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் வந்து இப்போ சட்ட மசோதாவும் வந்து தண்டனை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கு, பட் ஆனால் சேஞ்ச் ஆகலை. அப்படின்னா அடுத்தது என்ன அல்டர்னேட்டிவ் அப்படின்றத யோசிச்சாதான் ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன். அண்ணா சொல்கிற மாதிரி தான், யங் ஜஸ்டிஃபை த மீன்ஸ்ன்ற மாதிரி ப்ராப்ளம் சொல்யூஷன் அதுக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றது வந்து துளி கூட கிடையாது. அதுலேருந்து டைவர்ட் பாலிடிக்ஸ் தான். ஸோ இன்னைக்கு இங்கே பயங்கரமாக 10 அளவுக்கு பிரச்சனை வருதா, நம்ம எப்படி டைவர்ட் பண்ணலாம், ஒன்று சீமானை வச்சு டைவர்ட் பண்ணலாமா, இல்லை அவங்கள வச்சு டைவர்ட் பண்ணலாமா, பிஜேபி அந்த மாதிரி சீமான் இல்ல மக்கள் மேலேயே பழி போட வேண்டியது. நாமும் வந்து சில டைம் வந்து என்ன பண்ணுறோம், அவங்க ஃப்ளோலேயே போய் அவங்கள திருப்பி அடிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம மாறிடுறோம். நீங்கள் ஒன்றும் தேவையில்ல, பெருசாக நியூஸே வந்து மீடியாஸ் நிறையா போடுறது கிடையாது. பட் இருந்தாலும் யூடியூப்பில் வந்து நியூஸ்னு ஒரு டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வந்து டெய்லியும் அந்த நியூஸ் பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜியோட இடி இஷ்யூவை யாரும் பெருசாக பேசலை. அதே மாதிரி வந்து நம்ம துரைமுருகனோட பையன் கதிரானந்தோட அங்கே கிங்ஸ்டன் காலேஜில் நடந்த ரெய்டு, அதை பற்றிலாம் வந்து நம்ம பெருசாக பேச மாட்டேன்றோம். நம்ம பெருசாக இந்த ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபேன் சண்டையில் எப்படி டாப்போ அதே மாதிரி இதுலேயும் டாப்புன்னு காட்டுறதுல ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இஷ்யூவை தான் நம்ம பேஸ் பண்ணுவோம். யூ ஆர் ராங் ஹியர் அப்படின்றத வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இனிமே வந்து நம்ம நியூட்ரல் மீடியாஸ் 1-2 தான் இருக்குது. அப்புறம் தினமலர் வந்து ஒரு சங்கி மீடியா. அந்த சங்கி மீடியாவில் வந்து டிஎம்கேவோட இஷ்யூஸ்லாம் வந்து நிறையா போடுவாங்க. ஸோ அங்கேருந்து டிஎம்கே இஷ்யூஸ்லாம் எடுக்கலாம். ஸோ என்ன இஷ்யூஸுன்றது வந்து அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் இஷ்யூஸ் பேஸ்டாக போங்க. அப்புறம் கொஞ்சம் ஜூனியர் விகடன்லாம் படித்தா கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன மேட்ரு, எதுக்காக வந்து கமலை போய் உதயநிதி சந்திச்சாரு, அந்த மாதிரி எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் பார்க்கணுன்றது ஒரு கோரிக்கை, அவ்வளோதான். கண்டிப்பா. அது கூட இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி நியூஸை நம்ம பார்க்கிற போது இவங்க எல்லாருமே அடுத்த ஆளை கவுக்கிறதுக்கு நிறைய கட்டுக்கதையும் கட்டி விடுவாங்க. மாசத்தோட பாத்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ற ஏதோ டேட் முடியுதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒருவேளை இது புது நியூ ஓட்டர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அதை அப்ளை பண்ணி கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க. ஏன்னா கடைசி டைம்ல தளபதிக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சு அது இது போட முடியாத படப்போகுது. அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இங்கே எல்லாருமே எல்லாருமே எடுத்துருப்பீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கு எடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் தம்பி தங்கைகள் யாராச்சும் அந்த எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பார்த்து என்னன்னு விசாரிச்சு பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்த வாட்டி அவேர்னஸ் போஸ்ட் மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதை கூட எல்லாருக்கும் ரிமைண்டர் போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா வந்து இப்போ தேர்தலுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ வந்து இந்த பை எலெக்ஷன் நடந்துச்சு தெரியுமா, அப்போ வந்து அறப்போர் இயக்கம் வந்து போய் வந்து காசு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கரூர்லேருந்து வெடிகாலம்
அதாவது நடுவுல வந்து குடுத்தா பத்திரிக்கையெல்லாம் அத வந்து டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு, விடிகாலா வந்து எல்லா வீட்டுக்கும் 5:00 வந்து பணம் வந்து சப்ளை பண்ணாங்க. ஸோ, இந்த டைம்ல வந்து ஜெயிக்கிறதுக்காக அந்த அவங்களுக்கு இருக்கிற ஆன்டி டிஎம்கே வேவ சரி பண்றதுக்குன்ற பேர்ல அவங்க நெறைய காசு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, டிவிகே சைட்ல இருந்து எல்லா மாவட்டத்துல இருந்தும் ஒரு அ அ அவர் வோட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்ற மாரி ஒரு கேம்பெயின். ஆக்சுவலா வந்து நம்ம காசு தான் சொல்லிட்டு நம்ம வாங்கிக்குவோம். அதுலயே ஒரு இது இருக்கு. என்னன்னா வந்து இப்போ ரூ. 5,000 ரூ. 2,000 குடுத்தா முன்னால ரூ. 2,000 ஓட்டுக்குன்னு லாஸ்ட் டைம் குடுத்தாங்க. அப்ப ரூ. 2,000 குடுத்தா இவங்க நமக்கு ஓட்டு போடுறாங்கன்னு மைண்ட் செட் வச்சுன்னா, நாளைக்கு அவங்க 4,000 5,000 கூட குடுப்பாங்க. அந்த 4,000 5,000 காசு நம்ம கிட்ட இருந்து எடுத்த காசு தான். எப்படி அவங்க எடுக்குறாங்க? நாளைக்கு இவங்க கிட்ட காச வாங்கிட்டு நம்ம ஓட் போட்டோம்னா, அடுத்தது அவன் ரூ. 10,000 குடுக்கறதுக்கு அவன் எங்கேருந்து சம்பாரிப்பான்? அப்படின்ற ஒரு வி ஹேவ் டு அந்த கேம்பெயினும் வந்து ஒண்ணு இனிஷியேட் பண்ணணும். ஸோ, அரப்போர் வந்து அது ஆக்சுவலா வந்து பை எலக்ஷன்ல ஃபுல்லா அத டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஈரோடு பை எலக்ஷன் நடந்ததுல்ல, அதுல டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதுவும் வந்து நம்ம இந்த மாரி இன்புட்ஸ்லாம் வந்து நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட அங்கங்க உங்க ஏரியால இருக்க டிவிகே மெம்பர்ஸ் யாருன்றத முதல்ல அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் வந்து நம்ம பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருக்கோம். நம்மகிட்ட ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குன்னா, அதுக்கான இன்புட்ஸ வந்து அவங்க கிட்ட தான் நம்ம ஏரியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட தான் சொல்ல முடியும். அவங்க தான் போய் வந்து அண்ணா கிட்ட சொல்லுவாங்க, கன்வே பண்ணுவாங்க. ஸோ, அதுவும் நம்ம கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா அதுவும் செய்யலாம். சொல்லுங்க. ஹலோ எவ்ரிவன். குட் ஈவினிங். ஸோ விஷால் மடிப்பாக்கம்லேருந்து. ஸோ ஒரே ஒரு அப்சர்வேஷன் என்னோட பாயிண்ட்லேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா, ஐ மே பி ராங் ஆல்சோ. ஸோ தளபதி வந்து லைக் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜஸ் ஸ்பீச்சஸ்க்கு அப்புறமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவருக்கு அகெயின்ஸ்டா என்னென்ன பண்றாங்க, என்னென்ன பேசுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த ட்விட்டர்ல நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அவருக்கு அகெயின்ஸ்டா போடுற கமெண்ட்ஸ் அண்ட் இதுக்கு போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, இது அகைன் எப்படி ஆகுதுன்னு வைங்களேன், அகைன் ஒரு ஃபேன் வார் மாதிரி அப்படி ஆகி நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடறோம்னா, ஒன் ஆன் ஒன் ஃபைட் மாதிரி ஆரம்பிச்சிடறோம் அவரு கூட. இன்ஸ்டெட் ஆஃப் தட், ஆஸ் தளபதி செட், நம்ம என்ன பண்ண போறோம், என்ன இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ பீப்புளுக்கு நம்ம எப்படி ஆக்டிவா அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண போறோம், அந்த மாதிரி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்னா இட் வில் பி ஆஃப் கிரேட் யூஸ்ங்கிறது என்னோட அப்சர்வேஷன். ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்த்தது நிறைய பேர் வந்து நிறைய சொல்றாங்க. ஓகேங்களா, அவர் தளபதியே சொல்லிட்டாரு, நீங்க அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க ஒன் ஆன் ஒன் ஃபைட் நான் கமெண்ட்ஸ் நிறைய பாக்குறேன். நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்கள கமெண்ட் பண்றது, அதுக்கு அகைன்ஸ்டா அது எல்லாமே ஓகே தான். அது வந்து அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் போறது. எனக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தோணும், என்னடா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் இப்போ வரையும் நான் வந்து ஒரு கமெண்ட்டோ ஒரு இதுவோ அவங்க அகைன்ஸ்டா போட்டது கிடையாது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவங்கள பார்த்து பயம், அதெல்லாம் கிடையாது. பயம்லாம் இருந்தா நம்ம வந்து தளபதிக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கவே மாட்டோம். ஸோ நானும் வந்து இன்னொரு பார்ட்டில ஒரு போஸ்ட்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ இங்க வந்து தளபதி கட்சி அதுக்கப்புறம் டிவிக்கில ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் ஆன் ஒன் ஃபைட்ஸ், அவங்க போடுற கமெண்ட்ஸுக்கு அகைன்ஸ்டா நம்ம போய் பேசுறது, அதெல்லாம் விட்டுட்டு தளபதி டிவிகேயோட இனிஷியேட்டிவ்ஸ், டிவிகே என்ன பண்ண போகுது, எப்படி மக்களுக்கு டைரக்டா போய் சப்போர்ட் பண்ணுவது, அதை நம்ம ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இட் வில் பி மோர் பெனிஃபிஷியல் டு பீப்புள் ஆன் கிரவுண்ட். ஸோ அதை பண்ணணும்னாவே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன், மோர் பீப்புள் சப்போர்ட் கிடைக்குங்கிறது என்னோட அப்சர்வேஷன். நான் தப்பா கூட இருக்கலாம், தப்பா இருந்தா யாராவது எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. ஸோ இல்ல ப்ரோ, ஐ மீன் நீங்க சொன்னது பாயிண்ட் தான். கண்டிப்பா அதை கேக்குறாங்க எல்லாரும், எது கரெக்டா இருக்கோ அதை எடுப்பாங்க. இதுல தப்பு ரைட்டுன்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு நீங்க இது கரெக்டா இருக்கும்னு நினைச்சு ஒரு ஐடியா சொல்றீங்க, அதே மாதிரிதான் இங்க எல்லாரும் சொல்றோம். சோ கண்டிப்பா அது நல்ல ஆலோசனை தான். அது வந்து எப்படின்னா, இப்ப நீங்க சொல்றது வந்து இட்ஸ் குட் அப்படின்னு பாக்குற போது கொஞ்சம் ஜெனரலைஸ்டா இருக்கும். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு 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 மூவி ஃபைட்டோ இல்ல ஒரு ஃபேன் ஃபைட்டோ அந்த நிலைமையில இருந்து எவால்வ் ஆகி இன்னைக்கு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். இப்ப இங்க எனக்கு வேற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், அலெக்ஸுக்கு இருக்கலாம், பட் நான் ஓவராலா சொல்றேன் எல்லாரையும் சேர்த்து. சோ இப்ப எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு எவால்வ் ஆயிருக்கும். சோ இப்ப இதுல இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ஒவ்வொருத்தரா பழகி கரெக்டான இதுல வருவாங்க. எதுக்கு அதான் இது அரசியல் இன்னும் புரிதல் அடைய புரிஞ்சுக்க எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எது அவதூறுக்கு இது இக்னோர் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா எல்லாருமே கத்துப்பாங்க ப்ரோ. பிளேம் பண்ணல, ஏன்னா அது வந்து ஃபேன்ஸோட வந்து ஒரு அவுட் ஆஃப் இதுங்கறால தான் அதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதையுமே நான் தப்புன்னு சொல்ல. பட் எவால்வ் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இன்னுமே கிரேட் ஹைட்ஸ் ரீச் பண்றதுக்கு இட் வில் பி ஆஃப் will definitely happen bro.
கண்டிப்பா ஏன்னா நம்ம தேங்க்யூ. ஆல்ரெடி அப்படிதான் இருந்திருக்கோம். ரசிகர் சண்டையிலே அப்படிதான். ஃபர்ஸ்ட் போய் எல்லாத்துக்கும் சண்டை கண்டிப்பா. போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சண்டையை நிறுத்திட்டு நம்ம மட்டும் தளபதி மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எக்ஸாக்ட்லி. இப்போ ஸோ அதே இது தான் அரசியலுக்கு எவல்யூஷன் அவாய்ட் பண்ண ஆகும்னா மாதிரி. அதே இல்ல விஷயம் கண்டிப்பா. இதுல நடக்கும் அந்த இடத்துல. எனக்கு ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்றேன். ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா, ஓகே தட் இஸ் ஃபைன். பேஸ்ட் ஆன் த ஏஜ் அண்ட் மெச்சூரிட்டி லெவல் இட் வில் கம்போஸ்ட். அதை வந்து ஒரு மாதிரி கம்போஸ்டா நம்ம கொண்டு போய் வேர் இட் சுட் பி ஷைன் அண்ட் வேர் இட் சுட் பி கெட் வாய்ஸ்ட் அவுட்ன்றது வரும். நம்மளுக்கு தெரியும் அந்த மெச்சூரிட்டி லெவல் வரும்போது. நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்க பசங்க ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், ஈ கான் பி ஷவுட் அண்ட் அவன் வந்து ஒரு ரோட்ல நின்று கத்தவும் முடியாது. ஒரு 4 பேரை கூப்பிட்டு இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டான். ஹி இஸ் நாட் வில்லிங் டு டூ தட் அண்ட் அது வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க எங்க போய் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிப்பாங்களோ அதை கரெக்ட். தான் தெரிவிப்பாங்க. கரெக்ட். அந்தோட வாய்ஸ் அவுட் தான் அதெல்லாம் நம்ம பாக்குறோம். ட்ரூ. ஏன்னா நம்ம ட்ரூ. ட்ரூ. சில விஷயங்களை வந்து நம்ம இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் ஆமா. எக்ஸாம்பிள் அது வந்து அதுவே நம்மளுக்கு நம்மள வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ற கரெக்ட். 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 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வி கான்ட் உமன் ரெஸ்ட்ரிக்ட் எவ்ரிதிங். அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அது கரெக்ட். ஒண்ணு. டிவிக்கு உமன் ஐடிவிங் அவங்க சொன்னதுலயும் நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுவேன். என்னன்னா இந்த பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்சி இதை வந்து நம்ம வந்து போட போறோம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற கேம்பெயின் வந்து நான் ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து அலெக்ஸ் கிட்ட கூட இதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தேன். நான் டிஎம்கேல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹவு தே வில் ஒர்க். ஈவன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு ஆள் இருக்குங்க. ஈவன் மிட் நைட்ல நாங்க வந்து போயிருக்கோம். அதாவது லைக் வி ஆர் குண்டாஸ் மாதிரி நாங்க போயிருக்கோம். எப்படின்னா நாங்க ஒரு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் ஒரு 10 பேர் போயிட்டு ஒரு கார்ல அப்போ வந்து ஏடிஎம்கே ரூல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2 மணிக்கு வந்து எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. ப்ரோ இங்க இந்த மாதிரி ஏடிஎம்கே வந்து மிட் நைட்ல காசு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க அப்படின்னு வந்திருக்கு. போலீஸ்க்கு போன நியூஸ் எங்களுக்கு வந்து நாங்க போறோம். நாங்க போய் எங்க பிரச்சனை பண்ண போறோம். சி திஸ் இஸ் ஹவு தே ஒர்க். அவங்க இன்டர்னலா ஈவன் தே வில் ஹாவ் அ நாலேஜ் ஆன் போலீஸ் கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனே அவங்க வெளில வரும். போலீஸே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த இந்த லோக்கல் ஃபீல்ட் எலெக்ஷன்ஸ்லாம். ஸோ இது இன்டர்னலா நம்ம கிரவுண்ட் ஒர்க் பயங்கரமா பண்ணும். இந்த பூத் லெவல் ஏஜென்சி வந்து சும்மா கிடையாது. வார்டுக்கு 10-15 பேரை போடுவானுங்க. பெய்டு பண்ணி போடுவானுங்க. நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷாமினார் கட்டி கீழே 10 சேரை போட்டு உட்காந்துருப்பாங்க. நீ நல்லா போய் பாருங்க எலெக்ஷன் டைம்ல. அவங்களுக்கு எல்லாம் பெய்டு பண்ணி நைட்டு ஃபுல்லா உட்காருவானுங்க. போலீஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அதை நம்ம பண்ணுவோம். தைரியமா பண்ணலாம். என்ன பண்றாங்கன்னு இதுல ஒரு பார்க்கலாம். அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி காசை பே பண்ணி இருக்கிறத விட இன்னைக்கு சர்ப்ளஸா ஆளுங்க வந்து வி ஆர் ரெடி டு பி தேர், அங்கேயே இருக்கோன்ற அளவுக்கு சர்ப்ளஸா இருக்காங்க. இப்ப அதனாலதான் தளபதி அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட மாநாடு ஒண்ணு நடக்கும்னு சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த ஸ்பீச்ல. வெரி அது இம்பார்ட்டன்ட். நடக்கிற போதே நீங்க சொல்றதுல பாதி பேர் அவுட் ஆயிடுவானுங்க. இன்னொன்னு நம்ம எல்லாத்தையுமே வீடியோ எவிடன்ஸ் எடுங்க. இப்போ இந்த ஈரோடு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஓட்டை இன்னொருத்தவங்க போட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அப்பயுமே எலெக்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. ஒருத்தரோட ஓட்டை வந்து ஒருத்தவங்களோட ஓட்டை வந்து இன்னொருத்தவங்க போட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க. அரபு இயக்கம்ல வந்து மினிஸ்டர் வைஸ் வந்து என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த இதுக்கு போனா இருக்கும். கொஞ்சம் அவர் பேசுறது லேக் ஆகும். நமக்கு பொறுமை இருக்காது ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு. பட் இருந்தாலும் பொறுமையா நீங்க எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ கனிம வளத்துல என்னென்ன பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கனிம வள கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஜாஃபர் சித்திக் அவரை எதுக்காக கொலை பண்ணாங்க, எத்தனை இது வரைக்கும் கனிம வள ஊழல்ல பேசினவங்கள எத்தனை பேர் இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும். நம்ம வந்து யூடியூப் போனா அந்த மாதிரி அவர் அறப்போர் இயக்கம் அந்த மாதிரி இதுலலாம் அவங்க ஆக்சுவலாக ஊழல் தான் அவங்க மெயினாக பேசியிருப்பாங்க. கரப்ஷன் பற்றி நமக்கு எல்லாம் தெரியணும். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டை பற்றியும் நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து நிறையா வேணும். ஆனால் அறப்போர் இயக்கம் போய் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து எதனால் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து லாஸில் போயிட்டுருக்கு, என்ன காரணம், அதானியோட நிலக்கரி ஊழலில் ஏன் இன்னும் வந்து தமிழக அரசு வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை அப்படின்றது எல்லாமே அவர் பேசியிருப்பாரு. ஆனால் கொஞ்சம் அவர் பேசுறது வந்து நமக்கு ஒரு யங்ஸ்டராக இருக்கும் போது அது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவர் எல்லா பாயிண்ட்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பார். ஸோ அங்கே போய் டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். நாளைக்கு வந்து ஒரு மினிஸ்டர் மாற்றாரா, டக்குன்னு அந்த டேட்டாவை எடுத்து போடலாம். ஸோ அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபைட் பண்ணலாம். நமக்கு டிஎம்கே ஐடி விங்லேருந்து யாராச்சும் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. நம்ம பதிலுக்கு சண்டை போடுவோம். ஆனால் எந்நேரமும் சண்டை போட்டுட்டு இருக்க வேணான்றது தான் ஒரு ஒப்பீனியன். எந்நேரமும் சண்டை போட வேணாம்.
ஒரு டீசெண்டா ஒரு 2-3 ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் விகடன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுல்லா அந்த ஜூனியர் விகடன் டேப் போய் எல்லா இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மணல் மாஃபியாவை பத்தி தனித்தனியா அவங்க புக்லெட் இருக்கும். அதை எடுத்து வாசிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி எப்படிலாம் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. யா ஸோ அந்த டேட்டாஸ் தான் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம திருப்பி வந்து உமன் சேஃப்டி டாபிக் வந்துருவோம். இன்னைக்கு டாபிக் நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் வேலிட். ப்ரோ வி இப்ப வில் டேக் இட். ஒரு சொல்லுங்க விஷயம் பேசலாமா? சொல்லுங்க பேசுங்க. ஒன்றும் இல்ல, இன்னைக்கு நாகை மாவட்டத்துல அரெஸ்ட் பண்ணாங்களா, அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை பத்தி அபிஷியல் நியூஸ் எதுவும் வரல பிரதர். நீங்க நாகை மாவட்டம் டிவிக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடி இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் நாங்க அப்டேட் பண்றோம். ரீச் அவுட் பண்ணி செக் பாருங்க. பண்ணிட்டு சொல்றேண்ணா. செக் பண்ணேன் இல்ல புகழ், ஏன்னா நம்ம அது ரொம்ப இஷ்யூவா எனக்கு அது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆயிடுச்சு. எப்ப ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், அவரு பேசுனது அவங்க ஒய்ஃபோட இதுல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னது எனக்கு இப்போ வரைக்கும் மைண்ட் செட் என்ன பண்றேன்னு தெரியாம ஸ்டன் ஆகி போயிருக்கேன். இல்ல இப்ப இந்த இடத்துல அதோட ஒரு நீடுக்காக தான் நான் வந்தேன். இல்லன்னா இதுக்கு நான் இல்ல புகழ் ட்ரை பண்ணு கேக்குறதுக்கு, குரூப்ல கேட்டு ஏதாவது இருந்தா அப்டேட் பண்ணு ஸ்பேஸ்ல. ஏன்னா நம்ம செக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேண்ணா. அதை நம்ம அட்டென்ஷன் எடுத்து ஆகணும். அதே சமயம் நம்ம அரசியல்னு தளபதி இறங்கினதுக்கு அப்புறம் சண்டை நம்ம செய்யணும். அதே மாதிரி ஒரு நியூஸும் லைவ் வரப்ப நமக்கு ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்க எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பேசுற ஒரு வார்த்தையும் இன்னைக்கு நேரத்துக்கு இந்த டேட்டுக்கு பேசுற வாய் வந்து பழைய டேட் அப்படியே நம்ம ரிவைண்ட் பண்ணா போதும். ஒருத்தவங்களோட திருட்டு விஷயமும் அவங்களுடைய செயல்பாடுகள்லயே மாட்டும். அதனால நம்ம அதை வச்சு நம்ம டிமாண்ட் பண்ணாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா டிஃபெண்ட் பண்ணி போயிடலாம். கண்டிப்பா இது மட்டும் போதும். ஏன்னு கேட்டா இதுக்காக நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்து, இப்ப நான் சேலம், என்னோட நேட்டிவ் சேலம். இப்ப நான் இந்த சேலத்துல பிறந்து வளர்ந்தனால என்கிட்ட என்ன பொருள் திருட்டு போயிருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப அதை ப்ரூஃபோட காட்டு அப்படின்னா முடியும். அதே மாதிரி அவங்கவுங்க அந்தந்த சிட்டியில இருக்கவங்க போய் ஒரு சேனலை பார்த்தோ ஒருத்தவங்க சொல்லி தெரிஞ்சதை விட அவங்கவுங்களே பண்ணி, இன்னைக்கு அதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு மீடியா எல்லாம் கொண்டு வந்து வைக்கணும்லாம் தேவையில்லை. நம்ம இத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கோம்னா நம்ம எல்லாருமே மீடியா தான். கண்டிப்பா அதனால நம்ம எல்லாரும் அதை காமிக்கணுங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். அதே மாதிரி நம்ம சும்மா சண்டை போடுறோம் இதுக்காக மட்டும் பேசணும். நம்ம பேசணுங்கிறதுக்காக தான் அரசியலே வந்திருக்கணும். உரிமையை பேசினா மட்டும்தான் கிடைக்கும். இது எனக்கு அந்த விஷயம் இப்போ வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க இல்லையான்னு தெரியாதனால நான் இல்ல புகழ் ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணுவோம் பிரதர். புகழுக்கு டிஎம் பண்ணாங்க. ஒரு சுகுமார் அவரோட பேரு, மாவட்ட செயலாளர், நாகை மாவட்ட செயலாளர். அது ஃபாலோ பண்ணி சொல்லிடுவோம். நான் கேட்டு கால் பண்றேன் உங்களுக்கு. அந்த ஒரு இஷ்யூ இங்க பப்ளிக்ல இங்க சேலம்ல அங்க மத்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியல, இங்க சேலம்ல ரீச் ஆகி இப்ப அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இப்ப அந்த ஒரு மார்க் வந்ததே பெரிய விஷயம் தான். அதனாலதான் இப்ப அதோட அப்டேட் என்னன்னு தெரியாம நான் கேட்டேன். அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க யார் இந்த சார்னு கேட்டு போர்டு பிடிச்ச ஏடிஎம்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி விங் மேல இவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கானுங்க. அவனுக்கு இது நம்ம ஆளுங்க மேலயும் அதை பண்ணக்கூடிய ஆளுங்க, நம்ம ஆளுங்க மேலயும் பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இவனுங்க எல்லாம். இல்ல இதெல்லாம் என்ன மாதிரி ரூல்? இல்ல மான்ஸ்டர் யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதான் அந்த போஸ்டர்ல செருப்பு வீசின கிழவிக்கு வந்துட்டு ஒரு டீம் வச்சு போடின்றது. இன்னைக்கு இவனுங்க வந்து ஜேர்னலிஸ்ட், யூடியூபரு, அப்புறம் பாட்டி மண்ணுவாரி அடிக்கிற பாட்டி, இவங்கள புடிக்கிற ஆர்வத்தை வந்து உண்மையான குற்றவாளிகளை புடிக்கிறது காமிச்சாங்கன்னா போதும். பரபரப்பா என்ன ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் எனக்கு இப்போ வந்துருச்சு. சத்தியமா அதே மொமெண்ட் அந்த வைப் இப்போ வந்து அவங்க இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு தெரியல. அதனாலதான் நான் கேட்டேன். இது எந்த அளவுக்கு வந்து இல்ல ஒரே ஒரு செகண்ட் நான் லைட்டா கொஞ்சம் சம்மப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நம்ம கொஞ்சம் எண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோட சம்மப் மாதிரி கடைசியில சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து தளபதி காலையில விஷ் பண்ணதும் பாத்தீங்கன்னா, அவரு விஷ் பண்ணதை மீறி இன்னைக்கு ஆக்சுவலா இது ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள் தான். சோ அது மட்டும் இல்லாம அவர் அந்த செலிப்ரேஷன் பண்றதையும் கோட் பண்ணிட்டு, அது கூட இதனால எவ்வளவு வருத்தமா இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை அப்படிங்கறதையும் அவர் ரொம்ப தெளிவுபட அதுல விளக்கியிருந்தாரு. இன்னைக்கு ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் என்ன இருக்கு அப்படின்லாம்.
சோ இது இது அதுதான் வி ஷுட் சப்போஸ் டு பி செலிப்ரேட்டிங் டுடே. ஆனா இன்னைக்கு இருக்கிற அவல நிலைகளை வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நிலைமைகளை கண்டிச்சு அங்கங்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளவு மாவட்டங்கள்ல நடந்திருக்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இன்னைக்கு ஆக்டிவா நடந்திருக்கு. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பேரணிகள் எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாமே நடந்தும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பத்தின நெகட்டிவ் நியூஸ், நம்மள வந்து நேத்து கண்ணாடி உடைஞ்சிருச்சு, இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ற எந்த மீடியாவும் இன்னைக்கு நம்ம நடத்தின ஆர்ப்பாட்டங்களையோ கிரவுண்ட் லெவல் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசியல் விமர்சகர்கள்ன்ற பேர்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன். அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு கூட யோசிச்சு பாருங்க. தே ஷுட் சப்போஸ் டு பி யூனோ டெல்லிங் ஆல் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அபவுட் ஆல் த பார்ட்டிஸ். பட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்னு பேர் இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கலாம், இஸ் அ டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன், இஸ் அ ஏடிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன், இல்ல இந்த ஆளு பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு தான் அவங்க அடையாளப்படுத்திக்கணும். ஆனா அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு தே வில் பி அப்படியே ஒரு போர்வையை பொத்திக்கிட்டு நாங்கெல்லாம் வந்து அரசியல் நடுநிலையான விமர்சனங்கள்னு போய் சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் பேசுனதை நீங்க கவனிங்களேன், அக்கறையா யூடியூப்ல எல்லாருமே பேசியிருப்பாங்க. நீங்களாம் கிரவுண்ட் லெவல்ல இறங்கணுங்க. கிரவுண்ட் லெவல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க அது இதுன்னு. இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு எவ்வளவு இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இதை எவனாவது எந்த இடத்துலயாவது பாசிட்டிவா நம்மளுக்காக பேசுவானா? பேச மாட்டான். சோ இதுதான் இவங்களோட அரசியல். கிட்டத்தட்ட எல்லா மீடியாவையும் உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அவங்க என்ன நியூஸ ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் வரும் மீடியால. சோ அதுக்குன்னு நான் எல்லா மீடியா பர்சன்ஸையும் குறை சொல்ல விரும்பல. உண்மையான நியூஸ கொடுக்கறவங்க மட்டும் அட்ரஸ் பண்ணிடுறேன். இன்னைக்கு கடலூர்ல வந்து ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை அப்புறம் நியூஸ் 27 தமிழ், ஓகேங்களா, அந்த சேனல் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கவரேஜ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஃபுட்டேஜ் வந்து அப்லோட் பண்ணீங்க. சோ அது என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது வராது. இது எதுவுமே நம்ம வெளியில வராது. மாவட்ட நிர்வாகிகள் சைட்லயும் வந்து வீடியோ எடுக்க சொல்லணும். இல்ல அவங்க அது கொடுக்குற எடுத்து வீடியோ தான் நம்ம பண்ணியாச்சுங்க மேடம். போடுறோம். அது பண்ணியாச்சுங்க மேடம். ஆனா பாத்தீங்கன்னா அது நியூஸ் ஆக்சுவலா சேனல்ல கிரவுண்ட் எடுத்தது இன்னும் லெவல்ல வரல. சூப்பர் சொல்லுங்க. கிரவுண்ட் லெவல்ல சூப்பரா ஒர்க் பண்றாங்க. நான் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து உழவர் சந்தை போயிருந்தேன். சேலம் தான் நானு. அங்க வந்து லட்டு கொடுத்து ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துல வந்து விஷ் பண்ணாங்க. நான் வந்து சேலத்துல ரொம்ப நாளா இருக்கேன். ஆனா இது வரைக்கும் தமிழக வெற்றி கழக பீப்புளை யாரும் மீட் பண்ணல. எனக்கு எங்க போய் மீட் பண்ணணும், அவங்கள எப்படி கான்டாக்ட் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ அதனால மீட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் மீட் பண்ணல. பட் ஆனால் அவங்க கிரவுண்டில் வந்து உண்மையாலுமே கிரவுண்டில் எல்லாருமே இருக்காங்க. ஒரு பேனர்லாம் எதுவுமே வைக்கல. அங்கங்கே ஸ்டாலின் பேனரு அவங்கவுங்க பேனர் இருக்கோ இல்லையா, பட் இவங்க வந்து அங்கே இருக்கிற உழவர் சந்தையில் இருந்த எல்லாருக்கும் வந்து லட்டு கொடுத்து விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு மகளிர் அணி அவங்களோட நம்பர் கொடுத்தாங்க. ஸோ கிரவுண்டில் வந்து நல்லா தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் மாவட்ட நிர்வாகிகிட்டலாம் வந்து கொஞ்சம் நம்ம சொல்லணும். இன்னும் நல்லா வீடியோ எடுத்து அதை ஒரு சென்ட்ரலைஸ்டாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும். இஷ்யூஸையும் வந்து சென்ட்ரலைஸ்டாக போஸ்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து எடுத்து எல்லாரும் வந்து ஒட்டுக்க பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா. இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரே நிமிஷம் உங்க விருப்பம், நானும் சேலம் தான். பட் ஆனா அது சரியா போயிடும். அதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்கோம். சீக்கிரமே எல்லாம் நீங்க எதிர்பார்க்கறத விட இன்னும் அப்டேட்டா வந்துடும். ஓகே. சோ இப்ப இது என்னன்னா இப்போ நேத்து வந்து இவங்க செட் பண்ண அஜெண்டாவை மீறி பாத்தீங்கன்னா தன்னிச்சையா சில பேர் வந்து மைக்ல பேசுனாங்க பாத்தீங்களா. இங்க அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலங்க. இங்க எல்லாரையும் நாங்க வந்து எங்களுக்கே பாஸ் இருந்தாலும் அவரை பார்க்க வந்திருக்காங்க. இங்க கட்டுக்கடங்காத கூட்டம் ஆயிடுச்சு. அந்த உணர்ந்து மக்கள் வந்து முன்ன வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல இவங்களோட டிராமா எல்லாம் எங்கேயும் எடுபடாது. சோ அதுக்கு இல்லாம இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து நியூஸை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஆக்சுவலா இன்னைக்கு எங்க ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுன்னு நம்ம டீட்டெயிலா பேச வேண்டியதுதான். பட் டைம் அவ்வளவு இல்லாததுனால நாளைக்கும் கண்டிப்பா நம்ம தொடர்ச்சியா இதை பத்தி பண்ணுவோம். முடிஞ்சா நாம தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசுவோம் இதை பத்தி. அதே மாதிரி எல்லா பகுதிகளிலும் இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், நாகையில நடந்தது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துட்டு போய் தெரிவிப்போம். மக்களுக்கு வந்து அதை நம்ம ஒரு மீடியாவா இருந்தா அங்க சொன்ன மாதிரி நம்மளே அதை முன்னெடுத்து பரப்பலாம். we don't have to wait for anyone. we are the biggest strength for தளபதி. நம்ம முன்னெடுத்து முன்னாடி வர்றது மக்களுக்காக மட்டும்தான். திலீப் ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க. அவங்க ஏதோ சொல்லுங்க. கன்சால்டேட்டடா இப்போ நம்ம வந்து நாகையில நடந்தது அந்த மாதிரி தனித்தனியா போஸ்ட் போட்டோம். கன்சால்டேட்டடா ஆக்சுவலா வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மேரத்தான் போனாங்க. உமன்ஸ் டே செலிப்ரேஷன்
அந்த மாதிரி கன்சால்டேட்டடா வந்து த்ரெட் ஒண்ணு டிவிகேல போடலாம். வந்து இந்த டேட்டு இந்த உமன்ஸ் டேக்காக இந்த ப்ரொடெஸ்ட்லாம் நடந்தது, இந்த கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல்ல போய் பேசியிருக்காங்க அப்படின்றது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரே போஸ்டா போட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நல்ல ஐடியா தான். அது கூட நம்ம போடலாம். நம்ம விஎஃப்என்ல கூட போடலாம். குமரா, அலெக்ஸ் நீங்க கொஞ்சம் எல்லாமே பாருங்க. வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ ஒண்ணும் இல்லை, இப்ப இங்க இருக்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க மாவட்டத்துக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், இல்லைன்னா ஒரு வட்டத்துக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா அன்னன்னைக்கு நடக்கிறத அவங்க கண்டிப்பா அதுல அப்டேட் பண்ணுவாங்க. அதை நீங்க எடுத்துட்டு வந்து ஆன்லைனுக்கு எடுத்துட்டு வந்தாதான் இங்க ஷேர் பண்ண முடியும். கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் மெயினா பாத்துங்க, எல்லாருமே அவங்க குரூப்ல ஜாயின் பண்ண இது பண்றீங்க, குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. கண்டிப்பா. அதே மாதிரி தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மக்கள் பணியை செய்ய தவறுன இந்த திமுக அரசை கண்டிப்பா ஆட்சியில இருந்து அகற்றி மக்களுக்கான நல்லாட்சியை கண்டிப்பா நம்ம அமைப்போம். அதுக்கு தளபதிக்கு 200% எல்லாருமே உறுதுணையா நின்று அதை வந்து நாங்க செஞ்சு காட்டுவோன்றத நம்ம எல்லாரோட சார்பா நான் இங்க சொல்லிக்கிறேன். சோ இதை விட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆமா கண்டிப்பா. சோ அது நம்ம அதோட இன்னைக்கு எண்ட் பண்ணிக்கலாம் செஷனை. நம்ம திருப்பி கண்டினியூஸா பேசுவோம். அடுத்து இனிமே என்ன நிகழ்வு நடந்தாலும் கண்டிப்பா நம்ம ஸ்பேஸும் போடுவோம் ரெகுலரா அபிஷியலா. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கான ஐடியாஸ் வந்து நீங்க உங்க மாவட்டங்கள்ல சேர்ந்தவங்களுக்கு தெரியப்படுத்தினாலும் ஓகே. அதே மாதிரி ஆன்லைன்லயும் ஷேர் பண்ணுங்க. இப்போ விஎஃப்என் இருக்குன்னா இதை டேக் பண்ணி பண்ணுங்க, இல்ல எங்க தனிப்பட்ட முறையில எங்க ஐடிஸ் எதுலயா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க ஆன்லைன்ல நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ கண்டிப்பா நீங்க தொடர்ச்சியா உங்களோட கருத்துகளையும் உங்களோட சஜஷன்ஸையும் ஆன்லைன்லயும் சேர்த்து போடுங்க. கண்டிப்பாக அது எல்லாமே கவனிக்கப்பட்டு அதுக்கான இதுவும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இங்க எல்லாரும் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ், கண்டினியூ சப்போர்ட்டிங் ஆல் த டிவிகேஎன்ஸ். கண்டிப்பாக 2026ல தளபதி விரும்பின மாற்றத்தை அவர் கூட சேர்ந்து நம்ம நிகழ்த்தி காட்டுவோம்.